இன்றைக்கி ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறேங்க. எல்லாருக்கும் தான் ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண தெரியும் இல்லையா? இந்த ஹென்னா ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது 2 மாதத்துக்கு உங்களுடைய முடி அப்படியே கருப்பாகவே இருக்குங்க. 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் இந்த ஹென்னா ஹேர் டையை செய்து அப்ளை பண்ணாலே போதும். உங்களுடைய முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளரும். அதே மாதிரி வெள்ளை முடி 2 மாதத்துக்கு நம்மளுக்கு தெரியவே தெரியாதுங்க. முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு இருக்கா ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இதை நீங்கள் ரெகுலராக 2 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ஹென்னா ஹேர் டையை அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. இந்த 2 மாதத்துக்கு அந்த கருப்பு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சில பொருட்களை சேர்த்து தான் இந்த ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹென்னா ஹேர் டையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க. உங்களுக்கு நிறைய பேர் ஹென்னா ஹேர் டை அப்ளை பண்ணால் சளி பிடிக்குது, அந்த மாதிரி தொந்தரவெல்லாம் சொல்கிறாங்க. நான் செய்கிற இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு வாட்டி ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ஹென்னா ஹேர் டை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது இரும்பு கடாயில் செய்தோம் அப்படின்னா ரிசல்ட் உங்களுக்கு அப்படியே 4-5 மடங்காக கிடைக்குங்க. இப்போ 1.5 டம்ளர் அளவு நான் இந்த ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இரும்பு கடாயில் சேர்த்துக்கிறேன். நம்ம ஒரு டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் 4-5 மடங்கு இன்க்ரீஸாக கிடைக்குங்க. இப்போது இதில் நான் சில பொருட்களை சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு பொருள் என்ன அப்படின்னா ஒரு டீத்தூள். அதாவது எந்த டீத்தூளாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எந்த பிராண்டடாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் 1.5 டம்ளர் தண்ணி சொன்னேன் இல்லையா? உங்களுடைய ஹேர் ரொம்ப லாங்காக அடர்த்தியாக இருந்துச்சுன்னா நல்லா உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி பொருட்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் டீத்தூள் சேர்த்துருக்கேன் இந்த ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அடுத்து ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு காஞ்ச செம்பருத்தி பூக்களை சேர்த்துருக்கேன். பச்சையாக கிடைச்சாலுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. செம்பருத்தி பூ எதனால் சேர்க்குறோன்னா நம்மளுடைய முடிகளை அது நல்லா ஷைனிங் ஆக்கி கொடுக்கும். நம்ம ஹேர் டை அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணும் பொழுது முடி நல்லா பளபளன்னு இருக்கும், ஹேர் க்ரோத் நல்லா கிடைக்குங்க. அதுக்காக தான் இப்போ நான் இந்த ஹென்னா ஹேர் டையில் செம்பருத்தி பூ சேர்த்துருக்கேன். டீத்தூள், செம்பருத்தி. டீத்தூள் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம போடுற இந்த ஹேர் டை 2 மாதத்துக்கு அப்படியே கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு டீத்தூள் டிகாஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக பீட்ரூட் தோல் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட்டை வச்சு முடியை சிகப்பாக்கிக்குவாங்க. நல்லா ஒரு மாதிரி சிகப்பு கலரில் ரெட்டிஷாக ஆக்குவாங்க பார்த்தீங்களா? அதை இந்த பீட்ரூட்டை வச்சு செய்யலாம். நம்ம இந்த பீட்ரூட்டை இந்த ஹென்னா ஹேரில் சேர்க்கும்போது இந்த பீட்ரூட்டும் ஹென்னாவும் நம்ம போடுற எல்லா இயற்கை பொருட்களும் சேர்ந்து நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். கருமை ரொம்ப நாளைக்கு 2 மாதத்துக்கு அப்படியே இருக்குங்க. எந்த ஒரு ஷேடும் மாறாமல் இருக்கும். அடுத்து இதில் நம்ம செம்பருத்தி பூவோட இலை அதை கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். செம்பருத்தி பூ இலையும் எதனால் சேர்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய முடியை நல்லா பளபளன்னு ஆக்கி கொடுக்கும். இப்போ நல்லா ஹேர் டை அப்ளை பண்ணிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ இந்த செம்பருத்தி பூ நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு இதை கொடுக்கும் ஹேருக்கு. அதுக்காக தான் இந்த செம்பருத்தி பூவோட இலையையும் இருக்கும். இந்த ஹென்னா ஹேர் டையில் இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ரிசல்ட் பார்த்திங்கன்னா பக்காவாக கிடைக்குங்க. இப்போ நம்ம ஊற்றின 1.5 டம்ளர் தண்ணி நல்லா பாதி அளவாக சுண்டணும், 3/4 டம்ளர் அளவு சுண்டணும். அது வரைக்கும் நல்லா சிம்மிலேயே வச்சு செஞ்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். சிம்மில் வச்சு செய்யும்போது தான் நம்மளுக்கு ரிசல்ட்டும் அந்த பொருட்களோட அந்த எசன்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கி நம்மளுக்கு சூப்பரான ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டிகாஷன் கிடச்சிருங்க. இப்போ பாருங்கள் இவ்வளவு கருன்னு நம்மளுக்கு ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டிகாஷன் கிடச்சிருக்கு. இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்து நம்ம வடிகட்டிடலாம். ஏன் நான் சூடாகவே இந்த ஹென்னா ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சளி பிடிக்காது, சைடு எஃபெக்ட் வராது. இப்படி தாங்க. இதை நீங்கள்
சூடாக இருக்கும்போதே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அவுரி சேர்க்குறதுனால வர சைடு எஃபெக்ட்டு, ஹென்னா சேர்த்தா சளி பிடிக்கும் அப்படின்ற பிரச்சனை எதுவுமே வராதுங்க. ரிசல்ட்டும் உங்களுக்கு பன்மடங்காக கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம டிக்காஷனை வடிகட்டி எடுத்தாச்சு. இதில் சில பொருட்களை இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறது ஹென்னா ஹேர் டேக்கு உண்டான ஹென்னா மருதாணி பவுடர். இது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் ஈஸியாக கிடைக்கும். நான் போடுற எல்லா பொருட்களுமே பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகள் கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக போடுறத வந்து நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறத எடுத்துக்கலாம். இல்லை செம்பருத்தி பூலாம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா செம்பருத்தி பூ பவுடரை கூட நீங்கள் இந்த ஹென்னா ஹேர் டேயில் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செம்பருத்தி பூவோட இலை பவுட்ரு கூட கிடைக்கிது உங்களுக்கு. இப்போ நான் வந்து 3 டீஸ்பூன் வந்து ஹென்னா பவுடர் சேர்த்துக்கிறேன். மருதாணி பவுடர் 3 சேர்த்துட்டு எப்பயுமே நம்ம எவ்வளவு மருதாணி சேர்க்குறோமோ அதுக்கு அப்படியே டபுளாக வந்து இண்டிகோ பவுடர் சேர்க்கணும். இப்போ நான் வந்து 6 டீஸ்பூன் இண்டிகோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இண்டிகோ வந்து அதாவது அவுரி பொடி வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்குங்க. இந்த டிகாஷனில் சேர்த்து செய்யும்போது 2 மாதத்துக்கு உங்களுடைய முடி வந்து கருப்பாகவே இருக்கும், கருப்பு போகவே போகாது. இப்போ அதை போட்டதுக்கு அப்புறமா இப்போ என்ன பவுடர் சேர்க்குறேன் அப்படின்னா அன்னபேதி அப்படிங்கிற ஒரு பவுடர். இந்த அன்னபேதி இன்னுமே நம்மளுடைய முடிகளை நல்லா கருமையாக்கும். கருமையான முடிகளை ரொம்ப நாளைக்கு அப்படியே கருமையை வச்சுக்கிட்டு பாதுகாப்பாக வச்சுக்கும். இதுதாங்க இந்த அன்னபேதியோட வேலை. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக டிகாஷன் இருந்துச்சுன்னா மிச்சம் இருந்துச்சுன்னா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பத்தலை அப்படின்னா தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், கட்டிகள் இருக்கக்கூடாது. நம்ம ஸ்மூத்தாக வந்து ஹேரில் அப்ளை பண்ணும்போது தான் ஒவ்வொரு முடியிலையும் அது நல்லா பிடிக்கும், ஸ்கேல்ப்லேயும் நல்லா வந்து கவரேஜ் ஆகும். இப்போது நீங்கள் நல்லா மிக்சியில் இல்லை ஒரு மிக்சியில் கூட ஒரு சுற்றிடலாம். என்னால் வந்து ரொம்ப இதாக கலக்க முடியலன்னா மிக்சியை விட்டு அப்படி ஒரு சுற்றினீங்கன்னா எல்லாம் நல்லா சும்மா பேஸ்ட்டாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். இப்போது இதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. ரொம்ப நேரம் வைக்கணும், நைட்டு பூரா வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அவுரிப்பொடி சேர்த்துருக்கிறதுனால அரை மணி நேரம் கூட வச்சுக்கலாம், ஃபுல்லாகவும் வைக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க அவுரிப்பொடி வந்து கொஞ்சம் நேரத்தில் அப்ளை பண்ணிடணும், அப்படிலாம் கிடையாது. நான் வந்து இப்போ இதை அரை மணி நேரம் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? அரை மணி நேரம் வச்சதுக்கு அப்புறமா எடுத்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கடாய் ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு 1/2 அன் ஹவர் விட்டாச்சு. இப்போ கலர் பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் டார்க் க்ரீனில் இருக்குறியா. ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக்காக இருக்கும். இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்? நம்ம ஹேரை வந்து நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடணுங்க. நார்மல் ஷாம்பு, ரொம்ப கெமிக்கல் சேர்க்காமல் நார்மலாக வந்து ஷாம்பு, மைல்டு ஷாம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு நீங்கள் நல்லா ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஹேரில் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேரில் மட்டும் இல்லைங்க, இதை ஸ்கேல்ப்லேயும் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப்லாம் உங்களுக்கு கருப்பாக ஆகாது. ஹேர் க்ரோத்துக்காக நம்ம இந்த மாதிரி செய்துக்கிறோம். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் விட்டுடுங்க. நல்லா வந்து கவர் பண்ணிக்கோங்க, டக்குன்னு காஞ்சிடக்கூடாது, நல்லா அப்சர்வ் ஆகி காயணும். கவர் பண்ணிக்கோங்க தலையை. விட்டுட்டு நீங்கள் நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க 1/2 அன் ஹவரோ 1 ஹவரோ கழித்து. இந்த ஹென்னா ஹேர் டே வந்து நம்ம அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வைக்கும்போது நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். இல்லை நீங்கள் 2 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருந்தால் 2 மணி நேரம் கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. டைமிங் வந்து மினிமம் வந்து 1/2 அன் ஹவர் வைக்கணும், அதுதான் மேக்ஸிமம். நீங்கள் எவ்வளோ வைக்கிறதுனாலும் வச்சுக்கோங்க, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து. ஓகேவா? நீங்கள் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2-3 நாளைக்கு எந்த ஒரு ஷாம்போ எண்ணெயோ தலையில் வைக்காமல் ஒரு 3 நாளைக்கு அப்படியே 2 நாள் 3 நாள் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா வீட்டில் என்ன ஹேர் ஆயில் வச்சுருக்கீங்களோ, ஹேர் டே ஆயில் வச்சுருக்கீங்களோ, அதை வந்து நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு மைல்டு ஷாம்பு வந்து வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸை, இந்த ஹென்னா ஹேர் டே ப்ராசஸை நீங்கள் ரெகுலராக 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வெள்ளை முடியை எட்டி பார்க்காதுங்க. சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு இந்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த வெள்ளை முடி பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாமையே போயிடும் இந்த ஹென்னா ஹேர் டேனால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மெத்தடில் ஹென்னா ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி எப்படி உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.